Hello everyone, welcome back to my channel Priya's English World. Today in this video, we are going to learn about usage of can. In the video, can என்ற modal verb ஓட usage பார்க்க போறோம். So, let's see it. What is mean by can? Can னா என்ன? முடியும். அதாவது தமிழ்ல mostly என்னால ஒரு செயலை செய்ய முடியும் சொல்லுவோம் பாத்தீங்களா? So that we can use can. என்னால் ஒரு செயலை செய்ய முடியும், என்னால் எழுத முடியும், என்னால் பாட முடியும், இது போல சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்குதான் நம்ம can யூஸ் பண்றோம். can நாலே முடியும், எபிலிட்டிய குறிக்கிற ஒரு word. So can is a modal verb. What is mean by can? Can means முடியும். So can என்னென்ன டென்ஸ்ல ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா first one present tense and future tense. But can பாத்தீங்க அப்படின்னா past tenseல யூஸ் ஆகாது because past tense ability குறிக்க நம்ம could அப்படின்ற ஒரு modal verb யூஸ் பண்ணுவோம். So இந்த could ஓட யூசேஜ் நம்ம upcoming வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோல can ஓட யூசேஜஸ் கம்ப்ளீட்டா தரோவா பார்க்க போறோம். Next usage of can. can நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், என்ன மாதிரி இடங்கள்ல நம்ம can யூஸ் பண்றோம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எபிலிட்டி. நம்மளுடைய எபிலிட்டிய ரெஃபர் பண்ண நம்ம can யூஸ் பண்ணலாம். எபிலிட்டினா என்ன? திறன். என்னால் செய்ய முடியும், என்னால் எழுத முடியும், அவனால் ஓட முடியும். சோ முடியும், நம்மளுடைய திறமையை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அங்க நம்ம can என்ற மாடல் வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பெர்மிஷன். பெர்மிஷன்னா என்ன? அனுமதி கேட்கிறது. ஆஸ்கிங் பெர்மிஷன். சோ அனுமதி கேட்கவும் அனுமதி வழங்கவும் நம்ம can யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப போலாமா? can I go now? இத நம்ம ஆஸ்கிங் பெர்மிஷன் அப்படின்னு சொல்வோம். இதுவே அனுமதி வழங்க அப்படின்னா நம்ம எப்படி can யூஸ் பண்ணலாம்? எஸ், you can go now. நீ போலாமே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? சோ கிவிங் பெர்மிஷனுக்கும் நம்ம can மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி. வாட் இஸ் மீன் பை பாசிபிலிட்டி? பாசிபிலிட்டினா என்ன அப்படின்னா நடக்கக்கூடும், நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம can யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம can மாடல் verb யூஸ் பண்ணுவோம். சோ இதோட டீடைல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் can யூஸ் பண்ணி பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க. சப்ஜெக்ட் can plus V1. So okay, for example, he can speak English. அவனால் ஆங்கிலம் பேச முடியும். அவனால் ஆங்கிலம் பேச முடியும், அதாவது அவனால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு நம்ம he can speak English. he can speak English. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவளால டான்ஸ் ஆட முடியும். அவளால டான்ஸ் ஆட முடியும். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம்? she can dance. she can dance. சோ இதுல நம்ம என்ன குறிப்பிட வரோம்? அதாவது எபிலிட்டி, அவங்களால முடியும், எபிலிட்டி திறனை குறிக்க நம்ம can யூஸ் பண்றோம். ஓகே, இதே சென்டென்ஸ் நெகட்டிவ்ல சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப பாசிட்டிவ்ல அவனால இங்கிலீஷ் பேச முடியும் சொல்றதுக்கு he can speak English. இதுவே அவனால இங்கிலீஷ் பேச முடியாது, அந்த முடியாதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா cannot. cannot. சோ அத ஷார்ட்டா நம்ம can't அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்ம் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் cannot பிளஸ் V1 verb. இங்க நம்ம cannot சொல்லலாம், can't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அவனால் ஆங்கிலம் பேச முடியும், he can speak English அப்படின்னு பார்த்தோம். இதுவே நெகட்டிவ்ல அவனால ஆங்கிலம் பேச முடியாது, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம்? he can't speak English. he can't speak English. இதுவே அவளால டான்ஸ் ஆட முடியாது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம்? she can't dance. she can't dance. அவளால சமைக்க முடியாது, she can't cook. she can't cook. so can அப்படின்னா முடியும், can't cannot அப்படின்னா முடியாது. இது வரைக்கும் நம்ம ஒரு எபிலிட்டிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம்னு பார்த்தோம். அதாவது he can speak English. அவனால் ஆங்கிலம் பேச முடியும். he can't speak English. அவனால் ஆங்கிலம் பேச முடியாது. சோ இது வரைக்கும் நம்ம தெளிவா பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவனால ஆங்கிலம் பேச முடியுமா, அவனால ஆங்கிலம் பேச முடியுமா, அண்ட் அவனால ஆங்கிலம் பேச முடியாதா,
அவனால ஆங்கிலம் பேச முடியாதா? சோ இதை எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவா ஒரு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1 verb. கண்டிப்பா நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா இது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறோம். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? அவனால ஆங்கிலம் பேச முடியுமா? சோ இப்போ இங்க பாருங்க, he can speak English. அவனால ஆங்கிலம் பேச முடியும். Can he speak English? அவனால ஆங்கிலம் பேச முடியுமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ்ல எப்படி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம்? can't யூஸ் பண்ணி கேட்கணும். can't plus subject plus V1 verb and question mark. Okay, can't he speak English? அவனால ஆங்கிலம் பேச முடியாதா? can't he speak English? அவனால ஆங்கிலம் பேச முடியாதா? இப்ப பாருங்க, he can't speak English. அவனால ஆங்கிலம் பேச முடியாது. can't he speak English? அவனால ஆங்கிலம் பேச முடியாதா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். you can cook. உன்னால் சமைக்க முடியும். you can't cook அப்படின்னா உன்னால் சமைக்க முடியாது. can you cook? உன்னால் சமைக்க முடியுமா? can't you cook? உன்னால் சமைக்க முடியாதா? சோ உங்களுக்கான ஹோம்வொர்க் பாருங்க, அவர்களால் பாட முடியும். அவர்களால் பாட முடியும். சோ இந்த சென்டென்ஸை இந்த நீங்க 4 ஃபார்ம்ல எழுதணும். அவர்களால் பாட முடியும், அவர்களால் பாட முடியாது, அவர்களால் பாட முடியுமா, அவர்களால் பாட முடியாதா? சோ இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் என்னோட கரெக்ஷன் மூலமா கண்டிப்பா ரிப்ளையா வந்து சேரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கேன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெர்மிஷன் கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம பெர்மிஷன் வழங்கவும் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் கேன் யூஸ் பண்ணி நம்ம பெர்மிஷன் கேட்கும் போது அது லெஸ் பொலைட்டா இருக்கும். லெஸ் பொலைட் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணி பெர்மிஷன் கேட்கலாம். இதுவே நீங்க ரொம்ப பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா குட், மே அது போல யூஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். சோ இந்த வீடியோல கேன் யூஸ் பண்ணி நீங்க எப்படி பெர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கேன் ஐ கோ நவ்? நான் இப்ப போலாமான்னு கேட்க கேன் ஐ கோ நவ் அப்படின்னு கேட்கலாம். சோ இது வந்து லெஸ் பொலைட்டா இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் நீங்க கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, கேன் ஐ கோ நவ்னா என்னால போக முடியுமான்ற மீனிங் கிடையாது. ஏன்னா கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த பெர்மிஷன் கேட்கிறப்போ இந்த இடத்துல முடியுமான்ற மீனிங்ல வரல, நான் போலாமா அப்படின்ற ஒரு மீனிங்ல வருது. சோ அது இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மீனிங் மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ், நீ போலாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அனுமதி கேட்டாங்க, நான் போலாமான்னு சொல்லிட்டு. செகண்ட்ல யூ கேன் கோ நவ், நீ போகலாம் சொல்லிட்டு அனுமதி வழங்குறாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, கேன் வச்சு நம்ம பெர்மிஷன் கேட்கலாம், பெர்மிஷன் வழங்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கேன் ஐ சிட் ஹியர்? கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்க உட்காரலாமா? நான் இங்க உட்காரலாமா? சோ இதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்? யூ கேன் சிட் ஹியர், நீ உட்காரலாம். யூ கேன் சிட் ஹியர், நீங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கேன் ஐ கம் இன்? கேன் ஐ கம் இன்? நான் வரலாமா? நான் வரலாமா அப்படின்னு கேக்குறோம் பாத்தீங்களா? அங்க கேன் ஐ கம் இன் யூஸ் பண்ணலாம். பட் கேன் ஐ கம் இன்ன்றது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது லெஸ் பொலைட்டா இருக்கும். இதுவே நீங்க ஃபார்மலா ஒரு ப்ரொஃபசர் கிட்டயோ, டீச்சர் கிட்டயோ, உங்க பாஸ் கிட்டயோ நீங்க கேட்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்? மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்? சோ மே ஐ கம் இன்ன்றது பொலைட்டா இருக்கும். கேன் ஐ கம் இன்ன்றது லெஸ் பொலைட்டா இருக்கும். கேன் யூ ஹெல்ப் மீனா என்ன? உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? சோ இதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி. கேன் யூஸ் பண்ணி எப்படி பாசிபிலிட்டில சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாசிபிலிட்டினா என்ன? நடக்க வாய்ப்பு இருக்கு, நடக்க கூடும் சொல்றோம் பாத்தீங்களா? அததான் நம்ம பாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இட் கேன் ஹேப்பன் டு எனிஒன். இட் கேன் ஹேப்பன் டு எனிஒன் அப்படின்னா என்ன? இது யாருக்கு வேணா நடக்கக்கூடும், யாருக்கு வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல இட் கேன் ஹேப்பன் டு எனிஒன். ஹியர் வி யூஸ் கேன் மாடல் வேர்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இட் கேன் பி பாசிபிள். இட் கேன் பி பாசிபிள் இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது அது சாத்தியமாக இருக்கலாம், அது சாத்தியமாக இருக்கலாம். சோ பாசிபிலிட்டினா நடக்க கூடும், அதாவது ஒரு யூகம் தான். சோ நடக்கும் சொல்லல, நடக்க கூடும். சோ இது சாத்தியமாக இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கேன் வந்து பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். சோ மோஸ்ட்லி நம்ம கேன் வச்சு பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம், பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இங்க நம்ம எப்படி ஃபியூச்சர் ஃபார்ம்
யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்னால் ஆங்கிலம் பேச முடியும் சொல்றேன். So I can speak English. I can speak English. Suppose இப்போ என்னால இங்கிலீஷ் பேச முடியல, பட் 2 மாசம் கழிச்சு நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுவேன். 2 மாசம் கழிச்சு என்னால இங்கிலீஷ் பேச முடியும், ஃபியூச்சர்ல என்னால இங்கிலீஷ் பேச முடியும் சொல்றதுக்கும் I can speak English after 2 months. I can speak English. So I can speak English presently யூஸ் பண்ணலாம், I can speak English futureலயும் யூஸ் பண்ணலாம். So இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மீனிங் மாறுது. That's it all about this video. இந்த வீடியோல கேனோட யூசேஜ நம்ம crystal clear explanation ஓட with their examples ஓட பார்த்தோம். So I will come up with another useful video very soon. Till then you take care.